हेलो दोस्तों, वेलकम टू आवर इस्टम कुकिंग சேனல். இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் எடுக்கிறத வந்து நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லஞ்சு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதோட வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். குட்டீஸுங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீடு எப்படி போர்க்களமாக கிடக்கு பார்த்தீங்களா? எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு நோட்டு கொடுத்தாலும் அவள் அதில் எழுத மாட்டாள், கீழே தான் ட்ராயிங் பண்ணுவாள். என் பையன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த டாயிலேருந்து என்னென்ன டாய்லாம் ஜாயின் பண்ணி எப்படிலாம் அதிலலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக. அந்த ட்ராக்லாம் வந்து ட்ராக்கில் அந்த ட்ரெயின் ஓடுறப்போ கொஞ்சம் கீழே விழுந்தது. அந்த கீழே வந்து அந்த ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டிக்கு மாதிரிலாம் வச்சு அவன் பிரிட்ஜு மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தான். அதை நின்று பார்த்துட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சு கிச்சனில் வந்து வச்சுருந்தேன், ஒலை கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். சிக்கன்லாம் கழுவி வச்சாச்சு. ஆனால் இங்கே பையனோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும்ல அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் வந்து நின்று பார்க்க வந்து நின்றுட்டேன். சூப்பராக வந்து ட்ரெயின் ஓடுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து இதை பார்க்குறப்பவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதோடய உட்காந்து நம்மளும் விளாடலாம் அப்படின்ட்டு நினைப்போம், ஆனால் முடியாது. நெக்ஸ்ட் அவங்க விளாண்டு முடிச்சுட்டு வர இடம் நம்ம தான். அம்மா பசிக்குது, லஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்ட்டு, என்ன சமையல் அப்படின்ட்டு. சரி, இதோட நம்ம இதை பார்த்துக்கிட்டே அங்கே கிச்சனில் வந்து சோறு ஒலை வந்து கொதித்து கீழே வழிஞ்சிருச்சு. உடனே சோறை வந்து வடித்து விட்டுட்டு தொடச்சி எடுத்தாச்சு. நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கலை. நான் இன்றைக்கி வந்து ரசம் வச்சு பருப்பு கத்திரிக்காய் கறி வச்சு கறி பொரித்தேன். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை. பருப்புலாம் வந்து பாயில் பண்ண போட்டிருந்தேன், அதெல்லாம் எடுக்கலை. இதுவுமே வந்து கறிக்கு தாளித்து விட்டுருந்தது தான். அடி பிடிச்சிருச்சு. அடிலாம் பிடிக்கலை, அது சுரண்டி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே. இது வந்து ஒரு தண்ணி நம்ம வெசில்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து லீக்கேஜ் வந்து கொஞ்சம் சொட்டுமேன்ட்டு இதை வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. வச்சோம்னா என் பையன், அம்மா உனக்கு நான் பரவாயில்லையே, உனக்கு அறிவு இருக்குதே அப்படின்ட்டு போகிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி பருப்பு கத்திரிக்காய் தான் வச்சுருந்தேன், எங்கள் ஊர் ஸ்டைலு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேறு ஊர் தான், அதாவது நாங்கள் காயல்பட்டினம் கிடையாது தான். ஆனாலுமே இப்போ வந்து எனக்கு நேட்டிவ்னு சொல்லி பார்த்தோம்னா காயல்பட்டினம் மட்டும்தான். எனக்கு சொந்த வீடு வந்து சொந்த வீடுனா அம்மா அப்பா வீடு வந்து காயல்பட்டினத்தில் தான் இருக்குது. எனக்கு பிள்ளைங்களுக்கு லீவுனா நான் வந்து காயல்பட்டினத்துக்கு தான் போவோம். அம்மா அப்பா எல்லாமே அங்கே தான், தம்பி எல்லாருமே காயல்பட்டினம் தான், ஃபுல்லாக நேட்டிவ். அப்போ நான் நேட்டிவ்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது தானே எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிறந்த எந்த ஊர், இப்போ வளர்ந்த எந்த ஊர்? நம்ம மேரேஜ் பெண்களுக்குன்னு சொல்லி ஆனாலே மேரேஜ் ஆகி போயிடுவோம் ஒரு இடத்துக்கு. ஆனால் நானும் மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கு தான் வந்திருக்கிறேன். மேரேஜ் ஆகி ஊருக்கு போனாலும் என்னோடய நேட்டிவ்னு சொல்கிறது வந்து நான் காயல்பட்டினம் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீடு அங்கே தானே இருக்குது. நம்ம எங்கே பிறந்தாலும் அம்மா ஊர் ஒரு ஊர், அப்பாவோட சொந்த ஊர் ஒரு ஊர். நம்ம பிறந்தது வேறு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இப்போ வாக்கப்பட்டு வந்தது ஒரு இடங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது இது. அதனால் இப்போ நான் எங்கே ப்ராட்டப் ஆனேனோ அந்த ஊர் தான் எனக்கு வந்து என்னோடய ஊருன்னு நான் சொல்லுவேன், எங்கே இருந்தேனோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து எனக்கு வந்து சொந்த ஊருன்னு என்னோடய ஹஸ்பண்டோட ஊர் தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல. எங்கள் அம்மாவோட ஊர், எங்கள் அப்பாவோட ஊர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நான் அந்த ஊர் ஸ்டைலில் தான் பருப்பு கத்திரிக்காய் பண்ணியிருந்தேன். பருப்புங்கிறேன் பாருங்கள். சிக்கனும் வந்து கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. சிக்கன் ஃப்ரையும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இதோட லஞ்சுக்கு வந்து முடிச்சிடலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து பருப்பு கத்திரிக்காய் சாப்பிட்ணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பருப்பு கத்திரிக்காய் செஞ்சு. வீட்டில் என்றைக்காவது செய்யணும்னு நினப்பேன். ஒன்று பருப்பு இருக்காது, அப்படி இல்லாட்டினா கத்திரிக்காய் இருக்காது, அப்படி இல்லாட்டினா மாங்காய் இருக்காது. இந்த தடவையும் என்கிட்ட வந்து மாங்காய் கிடைக்கல. மாங்காய் வந்து ஹஸ்பண்ட் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. போகணுன்னா மார்க்கெட்டுக்கு தான் போகணும். சரி, வீட்டில் இருக்கிற புளி ஊற்றி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த பருப்பு கத்திரிக்காய் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இது அடை ஊறுகாய். நாங்கள் வந்து இந்த பருப்பு கத்திரிக்காயில் வந்து ஆட் பண்ணுவோம். அடை ஊறுகாய் வந்து எங்கள் காயல்பட்டினத்தில் எப்போவுமே வந்து ஸ்டோரில் எல்லா ஸ்டோர்லேயும் வந்து விற்கும். பலசரக்கு கடையில் வந்து விற்கும்.
நான் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து அந்த விதைலாம் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அதை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு கத்திரிக்காய் வந்து பாயில் பண்ணி வச்சுருப்போம். அதிலலாம் வந்து இதை ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக பருப்பு கத்திரிக்காய் வந்து ஆறுனதுக்கப்புறம் சூடாக இருக்கிறப்போ இதை ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அதோட மாசித்தூளையும் ஆட் பண்ணணும். என்கிட்ட அன்றைக்கி மாசித்தூளும் இல்லைங்க. ஆனாலும் பருப்பு கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு பருப்பு கத்திரிக்காய்ங்கிறது அவ்வளோ உயிர். ரசமும் பருப்பு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, பருப்பு கத்திரிக்காய் ரசம், சூடான சோறு அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகி லஞ்சையும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொண்டு போய் வச்சாச்சு. நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி இருந்தோம். அப்பா வந்து அன்றைக்கி வெளியூர் போயிருந்தாங்க, திருநெல்வேலிக்கு மவுத் வீடு. அதனால் அங்கே போனதுனால நான் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க 4 பேர் தான் அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். அப்பாவுக்கும் வந்து பிடிக்கும் இந்த பருப்பு கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கே மாறி வந்தாலுமே நான் எப்படியுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து பருப்பு கத்திரிக்காய் செஞ்சுருவோம். ஆனால் சில பேர்த்துக்கு பிடிக்காது. வெளியூரில் ஆட்களுக்கெலாம் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்து செஞ்சு கொடுத்ததில் அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து இந்த டிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊர் வாடாவும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதோ கறிக்கஞ்சி வந்து பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க நம்ம ஊர் கறிக்கஞ்சி வந்து குடிக்க மாட்டேங்குது. இதே இது ஹரீரா பால்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. லன்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்குமே வந்து ரைஸ் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணு எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துருவா சாப்பிட்றதுக்காக. அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ ஆனால் வந்து உட்காந்துருவா. அம்மா என்னது ஏது அப்படின்ட்டு சைட் டிஷ்ஷை பார்த்துட்ருக்குறா பாருங்கள். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவளுக்கு ஒரு ஹாப்பி. அம்மா இன்றைக்கி சிக்கனா அப்படின்ட்டு. சிக்கனும் சாப்பிட மாட்டாங்க அவள், ஆனாலும் அவளுக்கு ஒரு ஹாப்பி. அவளுக்கு பிடிச்சது இருந்தால் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாள். நம்ம எவ்வளோ தான் நம்ம சமைச்சு வச்சாலும் ஃபஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. ஹஸ்பண்டுக்கும் குட்டீஸுங்களுக்கு தான் கொடுப்போம். அதுலேயும் எங்கள் வீட்டில் ஒன்று நடக்கும் பாருங்கள். என் 2வது பொண்ணுக்கு சூப்பராக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன்னா பிளேட்டில், என் பையன் பாருங்கள் வந்து உட்காந்துருக்குறான், அம்மா நீ ஊட்டி விடு அப்படின்ட்டு. எனக்கா அவ்வளோ டெம்ட் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச பருப்பு கத்திரிக்காயெலாம் வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்து சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் என் பையனுக்கு ஊட்டி விட்டேன். என் பொண்ணும் வந்து இந்த ரசம் இந்த மாதிரிலாம் போட மாட்டான். அதனால் அவனுக்கு அன்றைக்கி ஆசைப்பட்டு கேட்டதோட கொஞ்சமாக ரசம், கொஞ்சமாக கிரேவி வச்சதோட கொஞ்சம் உரைச்சிருச்சு அவளுக்கு. ஏன்னா அவள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாலாம் சாப்பிட மாட்டாள்ல. வீட்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணு குடு அப்படிங்கிறாங்க. அவள் பாதி வயிறுக்கு சோறு இருக்குச்சுன்னா முக்கால்வாசி வயிறுக்கு வந்து அவளுக்கு தண்ணியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஊட்டி தான் விடணும். செகண்ட் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடும். ஈவினிங் வந்து இன்றைக்கி வந்து படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடிடியில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதனால் பாப்கார்னும் இன்னொரு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியிருந்தேன். நான் பாங்க அது என்னதுன்னு காமிக்கிறேன். இட்லி தான், இட்லி 65 தான். இட்லியை வந்து காய வச்சுருந்தேன். அதை காய வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அடிப்படி சண்டை வராத குறை தான் இருக்கும். பாப்கார்னும் இட்லி ஃப்ரையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து இந்த ஃபிலிம் பார்த்தோம். என்ன ஃபிலிம்னு சொல்லி நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். மாரிசன் தான் படம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பட்றா வந்து மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே தோஸ்தோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் தோஸ்தோ. தேங்க்ஸ்.